இந்த வீடியோவில் ஹைடிங் ஆன்சைட்டி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பயத்தை, பதட்டத்தை மறைச்சி வாழ்கிற மனிதர்களை பற்றி பார்க்க போகிறோம். அவங்களுக்கான 10 அறிகுறிகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நிறைய மனிதர்களை பார்த்துட்ருக்கோம். அவங்க வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் ரொம்ப நல்லா கான்ஃபிடெண்ட்டாக வாழ்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பயம் இருக்கும், நிறைய பதட்டங்கள் இருக்கும். அவங்க அதை வெளியே சொல்ல மாட்டாங்க, இல்லை வெளியே மறைச்சி வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ இப்போ நான் ஒரு 10 விதமான அறிகுறிகள் சொல்ல போகிறேன். இந்த அறிகுறிகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் பயத்தை மறைச்சி, பதட்டத்தை மறைச்சி வெளியே ஒரு பயமில்லாத ரொம்ப வீரமாக இருக்கிற மாதிரியான ஒரு நபராக உங்களை காட்டிக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மனிதர்களை பற்றியும் மனிதர்களின் வகைகளை பற்றியும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய குணாதிசயங்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய்கள், அவற்றுக்கான சிகிச்சை முறைகள், இப்படி நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவும் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்லோட் பண்ணுற இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வுக்காகவும் அவேர்னஸ்க்காகவும் அதை பற்றி எஜுகேஷனுக்காகவும் தான் இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோக்கு புதியவராக இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டைப்பு, அவங்க எப்படி இருப்பாங்க? இந்த ஹைடிங் ஆன்சைட்டி உள்ள நபர்கள், பதட்டத்தை பயத்தை மறைப்பவர்கள். முதல்ல என்ன இருப்பாங்கனாக்கா, ஒருத்தவங்களோட பேசும்போது கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க மாட்டாங்க, தலையை கொஞ்சம் குனிஞ்சு இல்லை கண்களை கொஞ்சம் அந்த பக்கம் கண்கள் நேராக பார்க்காம வேறு பக்கம் கண்களை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. முக்கியமாக பேசும்போது ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணாத நபர்களாக இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி. இது முதல் விஷயம். இப்போ ரெண்டாவது விஷயத்துக்குள்ளே போவோம். இந்த ஹைடிங் ஆன்சைட்டி உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருப்பாங்க. எனக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது, கஷ்டம் வந்துடக்கூடாது, ஒரு விபத்து நடந்துடக்கூடாதுன்னு எல்லா விஷயங்களையும் ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. ரொம்ப எச்சரிக்கை உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். வழக்கத்தை காட்டிலும் ரொம்ப பாதுகாப்பு உணர்வும் எச்சரிக்கை உணர்வும் அதிகமாக இருக்கும். இப்படி எச்சரிக்கை உணர்வு இருக்கும். இது ஒரு குணாதிசயமாக மட்டும் கருதாமல் உள்ளுக்குள்ளே பதட்டம் இருக்கிறதுக்கான, பயம் இருக்கிறதுக்கான அறிகுறியாக தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். மூணாவது விஷயம் பற்றி பார்ப்போம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்றாங்க. இல்லை ஒரு ஐஸ்கிரீம்க்கே ஆசைப்பட்றாங்க, ஒரு பலூனுக்கு ஆசைப்பட்றாங்க, இல்லை ஒரு பைக் ஆசைப்பட்றாங்க, ஏதோ ஒன்று வேணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த ஆசைப்படுறதோ இல்லை கேட்குறதோ கிடைக்கல அப்படின்னா ஈஸியாக அப்செட் ஆகிடுவாங்க, மனசு உடிச்சு போயிடுவாங்க, டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க, எரிச்சல் ஆகிடுவாங்க. ஸோ டக்குன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறது, ஒரு விரக்தி அடைஞ்சிடுறது. நம்ம ஆசைப்படுறது கிடைக்கலன்னா உடனடியாக என்ன பண்ணிட்டாக்கா, ஒரு இரிட்டபிலிட்டி, ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு மனம் ஒடிஞ்சு போயிடுறது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுறது, மனசு அப்படி டல்லாகிடுறது, சோகமாகிடுறது. இந்த மாதிரியான நபர்கள், இயல்புகள் கொண்டவங்க மனசுக்குள்ளே பதட்டத்தை, பயத்தை மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நாலாவது விஷயம் பற்றி பார்ப்போம். அதுக்கு பேனிக் சிம்டம்ஸ் இருக்கும். அவங்களுக்கு பேனிக்கி சிம்டம்ஸ் இருக்கும். இது எப்படின்னாக்கா, ஒரு திகில், ஒரு அதிர்ச்சி, ஒரு ஷாக்கிங் மூமெண்ட் எப்பயுமே இருந்துகிட்ருக்கும். திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னு ஒரு அதிர்ச்சி அடைகிறது, ஒரு காலிங் பெல் அடிக்குது ஒரு அதிர்ச்சி அடைகிறது, ஒரு பொருள் டபுள் கீழே விட்டு டக்குன்னு அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அடிக்கடி ஷாக் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. மற்ற நேரங்கள்லாம் நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஷாக் ஆகிடுறது, திடீர்னு ஒரு அதிர்ச்சி அடைஞ்சிடுறது, திடீர்னு ஒரு திகில் அடைஞ்சிடுறது, ஒரு இடி சத்தங்க திடீர்னு திகில் அடைகிறது. இது அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த நபர்கள் மனசுக்குள்ளே ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் மறைச்சி வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் பார்க்குறது 5வது விஷயம் பற்றி பார்க்குறோம். இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு வாழ்க்கையில் சில முக்கியமான சமயங்களில் முடிவெடுக்கிறத ரொம்ப தயங்குவாங்க. இதை பண்ணால் நெகட்டிவ் ஆகிடுமோ, இதை பண்ண நெகட்டிவ் ஆகிடுமோ, 2 விஷயம் தான் இருக்குது, ஏதாவது ஒன்று தான் எடுத்தாகணும் இல்லையா? ஸோ எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. இப்படி பண்ணால் தப்பாயிடும், அப்படி பண்ணால் தப்பாயிடும், அதை பண்ணக்கூடாது, அதை பண்ணால் அது சரி இருக்குது, ஒரு 2 தப்பு இருக்குது, இதை பண்ணால் 2 சரி இருக்குது, 2 தப்பு இருக்குது, எதை முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாது. இந்த முடிவெடுக்க டிசிஷன் மேக்கிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. சீக்கிரமாக முடிவெடுக்க மாட்டாங்க. எதை பண்ணாலும் தப்பாயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க மனசுக்குள்ளே பதட்டத்தை, பயத்தை மறைச்சி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். இது வரைக்கும் நான் 5 விஷயங்கள் பார்த்துருக்கேன். இன்னும் ஒரு 5 விஷயங்கள் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ 6வது விஷயமாக பார்க்கணாக்கா, ஓவர் திங்கிங் இருக்கும். ஓவர் திங்கிங்னா எதை பற்றி இருக்கும் அப்படின்னாக்கா, கடந்த காலத்தில் நடந்த சில பாதிப்புகள். உதாரணத்துக்கு, யாரோ ஒருத்தர் இவங்களை மிரட்டியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, திட்டிருப்பாங்க, முறைச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அவங்க பேசின பேச்சு, அவங்க மிரட்டினது, அவங்க செஞ்ச செயல்கள், இது என்ன பொண்ணு கேட்டால் அடிக்கடி இவங்களுடைய நினைவில் வந்துக்கிட்டே இருக்கும், இல்லை இவங்களோட பேச்சில் வந்துக்கிட்டு இருக்கும். யார்கிட்ட பேசும்போது கூட அவர் அன்றைக்கி அது மாதிரி என்ன பேசினார், அவர் அது மாதிரி இன்றைக்கி சொன்னார், அந்த இடத்துக்கு போக மாட்டேன், அவர் என்ன முறைச்சார், இல்லை இவங்க என்ன மிரட்டினாங்க, இல்லை இவங்க என்ன அடிச்சிடுவாங்கன்னு கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி ஓவர் திங்க் பண்ணுறது, இல்லை அதை பற்றி அடிக்கடி பேசுகிறது. இந்த மாதிரி நபர்கள் பயத்தை, பதட்டத்தை மறைச்சி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து 7வது விஷயம் பற்றி பார்ப்போம். 7வது விஷயம் இந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, தங்களை ரொம்ப பிஸியாக வச்சுப்பாங்க.
கொஞ்சம் நேரம் கூட ஓய்வு எடுக்காமல் நிறைய வேலை இழுத்து போட்டு பண்ணுவாங்க. அதிகமான நேரம் படிக்கிறது, அதிகமான நேரம் வேலை செய்கிறது, தனக்கு குறிப்பிட்ட வேலையை விட, தனக்கு கொடுத்த வேலையை விட அதிகமான ஒர்க் பண்ணுறது, அதிகமான நேரம் எடுத்து ஒர்க் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி தன்னை பிஸியாக வச்சுக்க முயற்சி பண்ணுவாங்க தன்னோட வேலைகளில். இந்த மாதிரி நபர்கள் இந்த பதட்டத்துலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கும், அந்த பயத்துலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கும், வெளியே தெரியாமல் தன்னை காப்பிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. அடுத்து நான் சொல்கிறது என்னன்னாக்கா, 8வது விஷயம். இந்த 8வது விஷயத்தில் என்ன அப்படின்னாக்கா, இவங்க தாங்கிட்டே பேசிப்பாங்க. எப்படி பேசிப்பாங்க? தன்னை மட்டப்படுத்தி பேசுவாங்க. இப்போ என்ன இன்னொருத்தர் குறை சொல்கிறதுன்றது வேறு. எல்லோரும் நல்ல விதமாக சொல்லிட மாட்டாங்க, யாராவது குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க நம்மளை. ஆனால் என்ன நானே குறை சொல்லிப்பேன், என்னை நானே குறை சொல்லி எல்லா டைம்லேயும் குறை சொல்லி என்னை நான் மட்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. உனக்கு தகுதி கிடையாது, அது எனக்கு நானே சொல்லிக்கிறது. எனக்கு தகுதி கிடையாது, நான் லாய்க்கு இல்லை, நான் இதுக்கெல்லாம் ஒரு திறமையான ஆள் கிடையாதுன்னு என்னை நானே குறைச்சி மதிப்பிட்டு என்கிட்ட நானே என்னை பற்றி பேசிக்கிறது. இந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் வெளியெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படி தைரியமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் என்னை குறைச்சி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, தனக்கு தானே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நபர்கள் மனசுக்குள்ளே பயம் இருக்குது, பதட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் சொல்கிறது 9வது விஷயம். இந்த 9வது விஷயத்தில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டாக்கா, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். ஏற்கனவே சொன்னது, என்னை பற்றி நானே தப்பாக புரிஞ்சுக்கிறதுல மட்டப்படுத்தி இல்லை டவுன் பண்ணி பேசுகிறது. இங்கே எல்லாத்துலேயுமே ஒரு நெகட்டிவ் திங்கிங் இருக்கும். எப்படி இருக்கும் அந்த 9வது விஷயத்தில் நெகட்டிவ் திங்கிங் எப்படி இருக்கும்? ஒரு வெற்றியே கிடைக்குதுன்னா கூட அதனால் வரக்கூடிய ஆபத்தை மட்டும் பார்ப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா, அந்த பொறுப்புன்றது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, ஒரு வெற்றி கிடைக்குது, முக்கியமான ஒரு காரியங்களை பொறுப்புகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கோம்னா அதனால் கிடைக்கக்கூடிய நல்லதை பார்க்க மாட்டாங்க. அதனால் கிடைக்கக்கூடிய கெட்டது என்ன, அதனால் வரக்கூடிய பாதிப்பு என்ன, பெசிமிஸ்டிக்னு சொல்லக்கூடியது, எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே பார்க்குறது. அதில் எவ்வளோ நல்லது இருக்கும், அது எவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்கும். எத்தனை பேர் சுற்றி இருக்காங்க, அத்தனை பேர் சொல்லுவாங்க, உனக்கு சூப்பரான ஒன்று கிடச்சி போச்சு, நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக பண்ண போகிறேன்னு நினைப்பாங்க. இல்லை, அதில் இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு நெகட்டிவை மட்டும் அடிக்கடி திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த கிடைச்சாலும் எல்லாத்தில் இருக்கிற நெகட்டிவாக பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறது நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனால் அதில் இருக்க கெட்டது மட்டும் பார்க்குறது. இப்போ டாக்டர்கிட்ட வராங்க, அவங்களுக்கு மெடிசன் கொடுக்குறாங்க, மெடிசனால் இந்த மெடிசன் போடுப்பா உனக்கு சரியாயிடுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதில் என்ன கெட்டது இருக்குது, அதில் என்ன சைட் எஃபெக்ட் இருக்குது, அதை மட்டும் பார்க்குறது. எது பண்ணாலும் அதில் இருக்கிற நெகட்டிவை மட்டுமே திங்க் பண்ணக்கூடிய நபர்கள் மனசுக்குள்ளே பயத்தையும் பதட்டத்தையும் மறைச்சி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நான் சொல்கிறது 10வது விஷயம். வெளியே பயப்பட மாட்டாங்க, தைரியமாக இருப்பாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கும், அப்படியே முகத்தெல்லாம் பார்த்து அப்படியே தைரியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா, நிறைய ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் இருக்கும். பதட்டத்தினால உடல் ரீதியான அறிகுறிகள் ஏற்படும். உதாரணத்துக்கு பால்பிட்டேஷன்ஸ், நெஞ்சு படபடப்பு ஏற்படுறது, மூச்சு வாங்குறது, தலை சுற்றுறது, வேர்த்து கொட்டுறது, கை கால் நடுக்க ஏற்படுறது, இந்த மாதிரியான சில அறிகுறிகள் ஏற்படும். உடல் மசில் டென்ஷன் சொல்லக்கூடியது, பாடி பெயின், உடல் வலி, இந்த மாதிரியான சில உடல் சம்மந்தப்பட்ட அறிகுறிகள் ஏற்படும். மூச்சு வாங்குறது, தலை சுற்றுறதுக்கு. இந்த வீடியோவை உங்களோட ஒப்பிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவர்களோடையும் ஒப்பிட்டு பாருங்கள். யாருக்கெல்லாம் இது கனெக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் இதில் எந்த வகையான குணங்களை பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்து அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கா தேவைப்பட்டது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். புதிய வந்தக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து நான் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட, மனிதர்கள் சம்மந்தப்பட்ட, அவங்களோட குணாதிசயங்கள் சம்மந்தப்பட்ட, நோய்கள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் தொடர்ந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.